ஏனே எனக்கு இந்த பிரேம்குமாரியும் அரவிந்த் சாமியும் அவசர அவசரமா வர சொன்ன என்ன விஷயம்? விஷயம் இருக்குமா, விஷயத்தோட தான் வர சொல்லியிருக்கேன். வரவும் என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன விஷயம்ன்றியா? இந்த விஷக்கிருமி அப்படி என்னதான் விஷயம் வச்சிருக்கோம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நமக்கு வேற மண்டையெல்லாம் குழம்புது. இன்னைக்கு வரையில ஏதாவது கொண்டு வருவாங்களா? நேற்று வரையில நல்லா கொண்டு வந்தாங்க. நல்ல கோழி முட்டை மீன் உண்டு. இன்னைக்கு ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அப்பா என்னங்கப்பா எதுக்காகப்பா வர சொன்னீங்க? நீங்க எங்ககிட்டயாவது சொல்லலாம்லப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இப்ப என்ன கொஞ்ச நேரத்துல வந்துட போறாங்க. அப்ப நான் சொல்ல போறேன், உங்களுக்கு தெரிய போகுது. அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஒருவேளை இந்த டபரா வாயன் யாரு மருமகன்னு செலக்ட் பண்ணிட்டாப்லையோ, அதை அறிவிக்கிறதுக்கு தான் வர சொல்றாப்லையோ, அதுக்குள்ளேயும் டக்குனு மனசு மாட்டாப்ல இருந்தாலும். சார் வரலாமா? அங்கிள் வரலாமா அங்கிள்? வரலாம் வரலாம், வாங்க. வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன வரலாமான்னு கேள்வி வேற. வாங்கடா ஐயா சாமி. நீங்க ஆவலா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்களை எதுக்குத்தான் வர சொன்னாருன்னு தெரியலையே. என்ன இன்னைக்கு வீசின கை வெறுங்கைமா வந்திருக்காங்க? இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? சார் வணக்கம் சார். எதுக்கு சார் எங்களை அவசர அவசரமா வர சொன்னீங்க? நான் சாப்பிட்டுக்கிறத போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் சார். அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல, உன் சின்சியாரிட்டி ரொம்ப பாராட்டுறேன். உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, உங்களுக்கு பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு உழைப்பு திறமை இருக்கு, எந்த அளவுக்கு மூளை இருக்கு, இதெல்லாம் செக் பண்றதுக்கு சின்னதா ஒரு போட்டி நடத்த போறேன். உனக்கும் பிரேம்குமாருக்கும் அரவிந்த் சாமிக்கு 2 பேருக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி அப்படின்னா, இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். இது பிரேம்குமாருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அரவிந்த் சாமிக்கு இது பழக்கம் இருக்கான்னு தெரியல. என்ன டவராவாயே நம்ம புதிரை போட்டுக்கிறியா? நமக்கு தெரியாத விஷயத்த போட்டியா வைக்க போறானா? அவ்வளவுதான், தூக்கத்துல மண்டைக்குள்ள கள்ளத்துக்கு போட்டு உடச்சு போடணும். என்ன அங்கிள் போட்டி? சொல்லுங்க அங்கிள். எதா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம் அங்கிள். சொல்லத்தானே போறேன், சொல்றேன் சொல்றேன், பொறுமையா இருங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த வாயை பிடிச்சி அப்படி இன்னும் கொஞ்சம் கிழிச்சு விட்டுரும் போல இருக்கு. டக்குன்னு ஏன்னு சொல்லுவானே, பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சும்மாவா ரசீனை போட்டுருக்கேன். ஆளையும் முடியும் பாரு, நல்லா பண்ணி மாதிரி வாயை வச்சுக்கிட்டு. ஷோ, இந்த அப்பா வேற தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டுத்துக்கும் டென்ஷன் ஆகுது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. டக்குன்னு என்னன்னு சொல்லி தொலைறாரு பாரு, ஓவரா பில்டப் பண்றாரு. என்னன்னு சொல்லுனே, நீ என்னமோ பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கே இருக்க. சரி சரி சரி, சொல்றேன் சொல்றேன், பொறுமையா இருங்க. அது என்னன்னா, ஆளுக்கு ஒரு பசுமாடு வாங்கி வச்சிருக்கேன். 2 பசுமாடு. 2 பசுமாடுக்கும் ஒரே வயசுதான் ஆகுது. அந்த 2 பசுமாடையும் உங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். அந்த 2 மாடையும் நீங்க தான் வளர்க்க போறீங்க. அதுக்கு தீவனம் கொடுக்குறீங்களோ, தண்ணி காட்டுறீங்களோ, எல்லாம் உங்களோட விருப்பம் தான், உங்களோட இஷ்டம் தான். நீங்க எப்படி பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஆனா யார் மாட்டுல அதிகமா பால் கொடுக்குதோ, 1 மாசம் உங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவேன். அவங்கதான் திறமசாலி, புத்திசாலி, பொறுப்பா உள்ளவங்கன்றது நான் செலக்ட் பண்ண போறேன். என்னது மாடு மேய்க்கிற போட்டியா? இந்த அப்பாவுக்கு என்னாச்சு, நட்டு கழண்டு போச்சா? ஷோ, பொண்ணை கட்டுறதுக்கு மாப்பிள்ளைய பார்க்க சொன்னா மாடு மேய்க்கிறதுக்கு மாட்டுக்காரனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் வச்சு என்னதான் பண்றதோ. இவர் ஒரு ஆள்றான், இவர்கிட்ட முடிவை ஒப்படைச்சோம் பாரு. பேசாம தாலியை கட்டிட்டு மாலையும் கைமா வந்து நின்றுக்கணும் இவர்கிட்ட. கரெக்டு. நமக்கு அடுத்த ஒரு வருமானம் ரெடி ஆயிட்டு. அப்பனா இவங்க 2 பேரும் மாடை மேய்ப்பாங்க. அதுல இருந்து டெய்லி பால் வரும். அதை எடுத்து நல்லா குட்டிக்கலாம் மடக்கு மடக்குன்னு. மிச்சத்தை கொண்டு போய் வித்து காசாகி போடலாம். வள்ளி, உனக்கு அடுத்த ஒரு லட்டு திங்க ஆசையா? சரித்தேன். அரவிந்த் சாமிக்கும் பிரேம்குமாருக்கும் மாடு மேய்க்கிறதுக்கு 10 பொருத்தமும் கரைக்கிட்டாத்தே இருக்கு. அண்ணன் நல்ல போட்டியாத்தே வச்சிருக்கு. இந்த டவரா வாயனுக்கு எப்படி திமிர் இருந்தா நம்மள போய் ஒரு பிசினஸ் மேனை போய் மாடு மேய்க்க சொல்றியா? ஷோ, தாங்க முடியல டார்ச்சல். இவனை பேசாம போட்டு தள்ளிட்டு இவன் பொண்ணை எடுத்துட்டு ஓடிடலாமா? என்னப்பா, போட்டியை நான் சொல்லிட்டேன். நீங்க 2 பேரும் இன்னும் ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு சம்மதம் தானே? மாமா சம்மதம் மாமா. எனக்கு பெருசா மாடு வளர்த்தலாம் பழக்கம் இல்ல, எல்லாம் அம்மா தான் பாத்துக்குவாங்க. பரவாயில்ல மாமா, நீங்க போட்டி வச்சதுக்காக நான் பொறுப்பா அந்த மாடை பார்த்து அதிகமான பால் ஏன் மாட்டுல தான் கொடுக்குற மாதிரி நான் செய்ய போறேன் மாமா. கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் மாமா. தம்பி, சிங்கிள் கவல மாமான்ற பத்தியா? சார்ன்னு தான் நீ சொல்லணும், நான் மட்டும்தான் அங்கிள்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வருஷமா. நீ இப்போ வந்த பையன், அதனால சாரோட நிப்பாட்டிக்க. மாமா நானும் ரெடி மாமா போட்டிக்கு. 2ல 1 பாத்துடலாம் மாமா, தட்டி தூக்கிடலாம் மாமா. பாத்துடா கோழி முட்டை கண்ணா, உன்னைய மாடு தட்டி தூக்கிற போகுது, கோளாரா இரு. சரி, அப்பனா உங்க 2 பேத்துக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு? ஓகே, நாளைக்கே உங்க கையில மாடை ஒப்படைக்கிறேன். மாடெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். நாளைக்கே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் மாமா. எனக்கு சம்மதம். அருண்சாமி அண்ணனை கேட்டுக்கோங்க. மாமா எனக்கும் சம்மதம் மாமா. நீங்க பிரேம்குமார் அண்ணனை கேட்டுக்கோங்க. ஆமா, அவனுக்கு இவன் அண்ணன், இவனுக்கு அவன் அண்ணன்.
எவனுக்கு வயசு அதிகமா சொல்லணும்னு என்னமே கிடையாது. இருக்க சின்ன பிள்ளைக்கெல்லாம் சின்ன பிள்ளையா போறது நினைப்பாங்க. பூராத்துக்கு தம்பி ஆகணும்னு நினைப்பாங்க. பொம்பளைக்கு பூராத்துக்கு தங்கச்சி ஆகணும்னு நினைப்பாங்க. என்னடா போங்க, மாடு மேய்க்கிறீங்களோ கழுதை மேய்க்கிறீங்களோ, இந்த காய்கறி மேய்ச்சி கூட்டு போயிருங்க கையோட. சரிங்க மாமா, நாங்க கிளம்புறோம் மாமா. சரிப்பா, ரெடியா இருங்க. நாளைக்கு காலையிலேயே மாடு வந்துரும். உங்க வேலையில ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருங்க. தம்பி பிரேம்குமார், அரவிந்த் சாமி 2 பேரும் மார்க்கெட் வழியா தானே போவீங்க? அப்படியே கொஞ்சம் காய்கறி வாங்கி கொடுத்துட்டு போங்களேன். வீட்டுல குழம்புக்கு காயே இல்ல. நானும் சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போக முடியல. கொஞ்சம் போயிட்டு வந்து தரீங்களா? ஆமாங்கக்கா, மார்க்கெட்ல எதற்கா போவோம்? என்ன காய்கா வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். ஆமாங்கக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, என்னென்ன வேணும்னு சொல்லுங்கக்கா, வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு நம்ம மருமக பொறுப்பா நடந்துக்கிறா. இப்படியே இவங்களை வச்சே வீட்டுக்கு வேணுங்கிறப்ப வாங்கி வச்சுக்கிற சொல்லணும். தெளிவாகி போயிட்டு நம்ம மருமக. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது. மேற்கொண்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமியா அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லி வாங்க சொல்லணும். ஒன்னும் பெருசா இல்லப்பா. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், நூக்கல், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், அப்புறம் கொஞ்சம் என்ன வாங்குறது, தேங்காய் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் விற்கிறாங்க, நூக்கல். அப்புறம் நம்ம சிவப்பு கலர்ல ஒன்று இருக்கு மாம்பழ காய், நூக்கல் மாதிரியும் அந்த காய் வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்புறம் கோவக்காய், பாவக்காய், அப்புறம் சீனி வரக்காய், இப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க போதும். வேற ஏதோ புதுமையான காய் இருந்தா கூட வாங்கிட்டு வாங்க. இப்போதைக்கு இந்த காய் தான் யாவது இருக்கு. உங்களுக்கு வேற காய் என்னன்னு தெரிஞ்சா கூட வாங்கிட்டு வாங்க. அடி பாவி, ஓசிடணும்னு இருக்கிற காய்கறியை பூரா சொல்லி முடிச்சிட்டேடியே. இதுக்கப்புறம் எந்த காய்கறி இருக்கு? சரியான ஆளா இருப்பா அவருக்கு குள்ளச்சி. நீ இது 2 பேத்தையும் வச்சுக்கிட்டே குடும்பத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளோ மாமியாலும் மருமகளும். இருங்க உங்க ஆட்டை எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். சரிங்கக்கா, வாங்கிட்டு வரேன்க்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லா வீட்டுக்கு வந்து சேருங்கக்கா. ஆமாங்கக்கா, 1 மணி நேரம்னாக்கா 1 மணி நேரம். இன்னும் 1/2 மணி நேரத்துல எல்லாமே வீட்டுக்கு வந்து சேருங்கக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. போயிட்டு வரேங்கக்கா.